வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது பச்சரிசி மாவு தான். நாம் இப்போ கெட்டி வத்தல் பண்ண போகிறோம். அந்த ஒரு கிண்ண மாவை நான் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு கிண்ண மாவுக்கு நான் 2 பங்கு தண்ணி இங்கே ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம கெட்டி வத்தலுக்கு அதிக தண்ணி தேவைப்படாது. தண்ணி சூடான பிறகு கரைச்சி வச்ச மாவை அதில் சேர்த்து இந்த மாதிரி 2 ஒன்றா வர மாதிரி கிண்டுறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது மாவு நல்லா வெந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி மாவுக்கு மேலே வரும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே வெங்காயம் நம்ம தோல் உரித்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், மிளகை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கிறோம். ஏன்னா காரம் மிளகு தான் நமக்கு தரப்போகுது. பச்சை மிளகா நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். மாவும் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், மிளகு, ஜீரகம், மிளகாய் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிறோம். உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு கிண்டுறோம். கிண்ண பிறகு பாருங்கள் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம துணியை விரித்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம கிள்ளி வைக்கலாம். இதை நம்ம கிள்ளு வத்தல்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம தண்ணியை தொட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி வரிசையாக வைக்கும் போது கேப் இருக்கமோ சீக்கிரம் காய ஆரம்பிக்கும். எண்ணெயில் பொரிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.